குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 அன்று புதன்கிழமை இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. ஸோ அப்படி குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நன்மைகள் நிறைய உண்டு, தீமைகளும் உண்டு. ரெண்டையும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த பதிவை கேட்டுக்கலாம். பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வு, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள், அதையும் இந்த பதிவில் நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுவோம். ஸோ இப்போது துளாராசிக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல துளாராசிக்கு குரு 6 அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3-6க்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், சகோதரத்தை சொல்லக்கூடியது, மாமனாரை சொல்லக்கூடிய ஸ்தானம். 3 இடமாற்றங்களை சொல்லக்கூடியது, உங்களுடைய திறமையை சொல்லக்கூடியது, திறமையினுடைய அளவை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். உங்களுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ அதையெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட 3ஆம் அதிபதி குரு. 2வது 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ருணர் ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, எதிர்ப்புகள், நோய், கடன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது, வேலையை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் ராசிக்கு இது வரைக்கும் அட்டமஸ்தானத்தில் இருந்தார். 3-8 இருக்கும்போது துலா ராசி மிகப்பெரிய சாதக பாதக விஷயங்கள் எல்லாம் சந்திச்சது. வாய்விட்டு சொல்ல முடியாத பல சம்பவங்கள் நடந்தது. அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாமே நிறைய இருந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல என்னதான் சனி பகவான் இருந்தாலும் 6ல் ராகுவும், 8ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும், மறைவு ஸ்தானங்கள்ல வருட கிரகங்கள் இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நிறைய சகிச்சுக்கிட்டீங்க, நிறைய தாண்டி வந்துட்டீங்க, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. 9ஆம் இடத்துக்கு குரு வரார். 5ஆம் இடத்துலேருந்து 6க்கு சனி பகவான் பயிற்சி. 6ஆம் இடத்துல அந்த 5ஆம் இடத்துக்கு ராகுவும், 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு கேதுவும் வந்துட்டாங்க. ஸோ இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? குரு பயிற்சி அதை சமாதானப்படுத்துமா? குரு பயிற்சி அதனுடைய பாதிப்புகளை குறைக்கும்னா 200% குறைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலாபலன்கள்? முதல்ல எல்லா நன்மைகளையும் பார்த்துருவோம். அப்புறம் பகுதியாக கொஞ்சம் தீமைகள் இருக்குது, அதையும் கடைசியில் பார்த்துருவோம். வழிபாட்டையும் சொல்லிடுறேன். முதல்ல நன்மைகளை கேட்டுக்கலாம் சந்தோஷமாக. இப்போ 9ஆம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படின்னு வரும்போதே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு 10 மடங்காவது, சுயஜாதத்தை பொறுத்து 10, 100, 200 சொல்லிடலாம். ஆனால் ஒரு 10 மடங்காவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உறுதியாக உங்களால் இந்த வருடம் உணர முடியும். ஃபஸ்ட்டு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கிய குரு அதை செஞ்சு தான் தீரும். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் ஆட்டம் போட்டுக்கலாம், லீகலா இல்லீகலா எப்படி வேணாலும் ஆட்டம் போட்டுக்கலாம். யார்கிட்டையும் மாட்ட மாட்டீங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணணுமா சார்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களை ஆட வச்சு 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களை அடக்கி விட்டுருவார். நீங்கள் 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை சூழல் அமையும். அப்படிங்கும்போது புதுசாக எந்த விஷயங்களும் இல்லீகலான விஷயங்களுக்குள்ளே போகாமல் ஆல்ரெடி இருக்கிறத நல்லபடியாக லீகலாக டெவலப் பண்ணுற வழியை பாருங்கள். அப்படி அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக அதிகமாகும். ஃபஸ்ட்டு நன்மை அது. 2வது, எதையுமே வேணான்னு விட மாட்டீங்க. எதையுமே கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும். கற்றுக்க வச்சிருவார் அந்த குரு. ஸோ அதில் நோ காம்ப்ரமைஸ். புதுசாக சில விஷயங்களை மண்டக்குள்ள புகுத்திக்கிட்டே இருப்பீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு பிட்டுக்காயுதம் கூட விடாமல் அதில் இருக்கிற நாலேஜ் எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. எம்ஃபில், பிஹெச்டி பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம், பொற்காலம். கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்துருவீங்க. உறுதியாக நடக்கும் அது. ஓகே.
மூன்றாவதா பார்த்துட்டீங்கன்னா, தாயார்கிட்ட இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்த அன்பு, பாசம், அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகோதர வழி ஆதரவுகளும், மாமனார் அப்படிங்கிற உறவு மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதரவும் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். தந்தைக்கு ஆயுள் குறைபாடுகள் இருக்குது, ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கடி மருத்துவ செலவு இருக்குது. தந்தை சில நேரங்கள் நான் இருப்பனா மாட்டேனா அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த காலமெல்லாம் மாறி தந்தையினுடைய ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆயுள் ஸ்தானம் தந்தைக்கு பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே 9ஆம் இடத்துக்கு குரு வந்தாச்சுனாவே காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி ராசிக்கு 9க்கு வரும்போது அந்த குரு பலம் பெற்ற குருவாக எடுத்துக்கிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தந்தையினுடைய ஸ்தானம் பலம் அடையுது. உங்களுக்கு பதவிகள், பொறுப்புகள் எல்லாமே தேடி வருது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. ஈவன் வெளியில் இருக்கக்கூடிய ஆள்களுக்கு கூட ரொம்ப நல்ல காலகட்டமாக இது இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் தர வேண்டாம், எதுவுமே செய்யாமல் பிரபலமாயிடுவீங்க. உங்களுடைய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இப்படி நடக்க போகுது. 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், அங்கே வந்து குரு அமர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். உங்களை பிரபலமான ஒரு நபராக மாற்றுவதற்கு இது கட்டாய முயற்சிக்கும் 9ஆம் இடத்துக்கு குரு பகவான். ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுது. யாருனாலையும் முடிக்க முடியாத சில விஷயங்களை அந்த காலகட்டம் நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, ஒரு மனநிலைமை இருக்கும். செய்ய முடியாது, இது உருவாக்க முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை செய்து காட்டுவீங்க. ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாவது இந்த காலகட்டம் பண்ணுவீங்க. புதியதான விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. வாரிசு குறைபாடு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தருவாரு. இருந்தாலும் வந்து பெண் வாரிசுகள் அந்த காலகட்டம் கொடுத்தது. குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மருத்துவ செலவின் மூலமாக பெண் வாரிசுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம குழந்தை இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெண் வாரிசுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி குழந்தை இருக்கு சாமி அப்படின்னா குழந்தையினோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் மருத்துவ செலவில் கொடுத்து நைன்னு தான் இருக்கும். இந்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் நைன்னு தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல வந்து தெய்வத்தின் மீது ஆதரவு, தெய்வத்தின் மீது பற்றுதல், தெய்வத்தை பற்றி பிடித்து கொள்ளுதல், தெய்வம் நம்மளுக்கு ஆதரவா இருக்கும், தெய்வம் நம்மளுக்கு அருள் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். நிறைய கோயில் குளங்களுக்கு, பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அனைத்துமே தெய்வம் தந்தது அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. சரி, ஓகே. இது என்னன்னா 9ஆம் இடத்து குரு என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் இது எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நல்ல அறிவை கொடுத்துருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு இந்த விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சூப்பராக இருக்க போது வளர்ச்சிக்கான மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, நல்ல திறமையான நபராக உங்களை மாற்றுறது. குல பெருமையை காப்பாற்றுறதுக்கு உண்டான பலவிதமான விஷயங்கள் அந்த காலகட்டம் செய்ய போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிற மாதிரி நல்ல நகைச்சுவை உணர்வோடு பேசி சிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுவது. கஷ்டம்னு வந்துட்டா போதும், கைப்புள்ள கரணனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டம்னு வந்துட்டா துளாராசி இந்த காலகட்டம் கர்ணனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய யதார்த்த மனநிலைமை மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு இருக்கும். ஆனால் உண்மையாகவே யார் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு உதவி பண்ணால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 6ஆம் அதிபதியாகி 9ல் வந்து உட்காரனால நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நம்மகிட்ட கஷ்டம்னு வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸை கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். இன்னும் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லுவோம். இது என்னென்னா, யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நான் தெளிவாக இருக்கேன், என் மனம் இல்லாமல் சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? எதுலேயும் ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா? அந்த பதட்டம் இல்லாத நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுத்துருவார். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் என்னென்னவோ, உங்களுக்கு எங்கெல்லாம் மதிப்பு கிடைக்கலையோ, தடைப்பட்ட காரியங்கள் உங்களுடைய மதிப்பினால கூட தடையாக போயிருந்துருக்கலாம். எதுக்கு இவனுக்கு இந்த சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விட்டு போன வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுக்கு உண்டான புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பழுவை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறத சொல்லுது. குரு பார்வை இருக்கிறதுனால
லீகலான விஷயங்களுக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லீகலான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே கூடாது அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கிட்டு நல்ல வழியில் நடக்க பாருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். சரி, ஓகே. இப்போ 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய சகோதரத்துக்காகட்டும், அக்கம் பக்கத்தினருக்காகட்டும், மாமனாருக்காகட்டும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. சகோதரன் நல்ல வழியாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லுது. அக்கம் பக்கத்தினர் உங்களை பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது, காலி நிலம் வாங்க பிடிக்க விற்க அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுனாலும் அதெல்லாம் சரியாகும். புது புது மாற்றங்களை செய்வீங்க. வேலை சொந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வரதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குது. மாமனாருக்கு உங்களுக்கு இந்த இடையே இருந்து வந்த அந்த உறவு நட்பு நிலையாகுது. அதே போல் தந்தைக்கும் உங்களுடைய மாமனாருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் உண்டாகுது. 2 பேரும் சேர்ந்து கோயில் குளம் போகிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மாமனாரும் சம்பந்தியும் சேர்ந்து வெளியில் வருது? அது ஆண்கள் 2 பேரும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லுது. உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் ஃபைனலாக அது சக்ஸஸை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இதெல்லாம் பாசிட்டிவ். அதே நேரத்தில் குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்குது. பெண் வாரிசுகளுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ கோவில்களுக்கு போய் வர்றதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் போயிட்டு வர முடியாது. அதில் கொஞ்சம் தடையை காட்டுது. தடையை மீறி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நன்மைகள் ஏராளம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்குவதை சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறத சொல்லுது. இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி, பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. என்னோட டிஸ்க்ளைமர்னு சொல்லி போட்டு எனத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம வீடியோ நான் அப்லோடு பண்ணி 10 நிமிஷத்தில் பார்த்துட்டிங்க, எனக்கே வேறு ஒரு சேனலில் வீடியோவை க்ரியேட் பண்ணி எனக்கே லிங்க் அனுப்பி விட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்னுடைய உழைப்பை திருடுற டெக்னாலஜி, மற்றவங்களோட உழைப்பு இன்னொருத்தர் திருடுற டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இங்கே திறமை இருந்தால் பத்தாது, அறிவு வேணும். டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம பேர் இதெல்லாம் அதோடு போட்டால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் போடுறது கிடையாது. அவங்க வீடியோ போடுற மாதிரி போட்டு பண்ணுறாங்க. அதனால தான் இடையில என்னோடய பேர் குருமணிகண்டன், என்னுடைய ஃபோன் நம்பர் 7339123436 நான் சொன்னேன். ஸோ இதை இப்படியெல்லாம் உட்காந்து எடிட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வேறு யாராவது அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சொல்கிறாங்கன்னா அங்கே போய் எடிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கு இந்த மாதிரி சொல்லலான் இருக்கிறேன். தயவு செஞ்சு எத்தனையோ விஷயங்களை நன்மைகளை சொல்லிகிட்டு இருக்கேன், நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்குங்க. ஓகே, இப்போ 3ஆம் அதிபதி அப்படின்றவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இது நன்மையா சார்? 3 கூடிய 9க்கு போகலாமானா சூப்பராக போகலாம். ஏன் 3 கூடிய 9க்கு போகலாம் அப்படிங்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணீங்களோ, அவங்கக்கிட்ட பொருளாதார வரதட்சணை, அந்த பணம் வராமல் இருக்குது. சரி, ஓகே, என் வாழ்க்கை துணை என்னை மாசமாக பார்த்துக்க மாட்டேது, கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. எனக்கும் வாழ்க்கை துணைக்கும் உடல் உறவு அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் இருந்தது. எனக்கு அது ஏக்கம், எனக்கு விருப்பம், ஆனால் சொல்ல முடியல. அது உங்கள் விருப்பம் போலயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கை துணை இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது அந்த மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் தந்தை வழியில் யாராவதுக்கு அந்த ஊனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் கர்மா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இல்லை தந்தை வழி உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு ஊனம் உருவாகும். அதே போல் உங்களுடைய தைரிய வீரிய அமைப்புகளை சிலர் சுரண்டி பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி ரொம்ப கிளவராக செயல்பட்டதான் சமயோஜித புத்தியாக செயல்படுவீங்க. அந்த மாதிரி கிளவராக செயல்பட்டு உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிச்சு உங்களுடைய வீரத்தையும் தைரியத்தையும் உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்கள் கட்டையே நிப்பாட்டி வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை எல்லாத்தையும் செஞ்சுடுவீங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும். காலி நிலங்களெல்லாம் உங்கள் பேரில் பதியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சரி, அதெல்லாம் சரி. இப்போ 6ஆம் அதிபதி ஆயிட்டாரே, அவர் போய் 9ல் இருக்கிறாரு. இது நல்லா இருக்குமானா, தந்தைக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். தந்தையே சில நேரங்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பயணங்கள், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனித்து பயணிக்கும் போது என்ன ஆகுன்னா, கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள், உடல் சோர்வுகள், சில சின்னதாக விபத்துகள் நடக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு.
உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற சொல்லுவோம். 9ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மன ரீதியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன மன ரீதியான பாதிப்பு, நம்மளால முடியுமா முடியாதுன்னு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஸோ அந்த 2 விஷயங்களை மட்டும் சொல்லுது. மற்றபடி 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ல, ஸோ 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளை விட யார் பெரிய ஆளோ அவனத்தை எதிரியாக நம்ம பார்ப்போம். இது நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம யாரை எதுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடுவோம். உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்குண்டான வேலையை அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 குடியவர் செஞ்சிருவார். அப்போ உங்களுக்கு வளர்ச்சி கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ 6, 9 தொடர்பு மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் சொல்லுது 6, 9 தொடர்பு அப்படிங்கிறதுனால. வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு இஎன்டி ஸ்கின்னு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம், கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.